ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கூகுள் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தங்க மாதம் 6000 ரூபாய் சேமிக்கிறதுக்கு சேலஞ்ச் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, வரவு செலவு கணக்கு கண்டிப்பாக எழுதணும். இது வரைக்கும் எழுதலைன்னா இப்போது இந்த 2024 இந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ உங்களுக்கு வரவு வருது, என்ன செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு நோட்டில் எழுதிட்டே வாங்க. ஒரு 3 மாதம் கண்டினியூஸாக எழுதுனீங்கனாலே உங்களுக்கே தெரிய வரும் என்ன நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ உங்களுக்கு வரவு வந்திருக்கு, எதுலையெல்லாம் அதிகமாக செலவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் நம்ம வரவு செலவு கணக்கு எழுதும்போது எதில் அதிகமாக செலவாயிருக்கு, வேறு ஏதாவது தேவையில்லாமல் செலவு பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அதே போல் ஒன்றுக்கும் எவ்வளோ ஒதுக்கணும் அப்படின்னு ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே செலவாகுதா இல்லை அதை விட அதிகமாக ஆகுதா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். மூணாவதாக நம்ம எதுக்காக சேமிக்கணும், எவ்வளோ நம்ம சேமிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளால் நிறைய சேமிக்க முடியும். இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிங்கன்னாலே உங்களாலேயும் நிறைய சேமிக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த 6000 ரூபாய் மாதத்துக்கு சேமிக்கிறதுக்கு என்னென்ன சேமிப்பு பண்ண போகிறோம், எவ்வளவு சேமிப்பு பண்ண போகிறோம், சேமித்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்மளோட டார்கெட் டேஸ் பார்த்திங்க அப்படின்னா 30 நாளில் 6000 ரூபாய் சேமிக்கிறது தான். இப்போ மெத்தட் 1ல் முதல் சேமிப்பாக என்ன சேமிப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா தின சேமிப்பு முறை தான் பார்க்க போகிறோம். இந்த தின சேமிப்பில் இப்போ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து 30 நாளைக்கு நீங்கள் சேமிக்க போகிறீங்க. இன்றைக்கி 30 ரூபாய் எடுத்து வைக்க போகிறீங்க. அடுத்த நாள் 2வது நாள் 60, 3வது நாள் 90 ரூபாய், 4வது நாள் 120, 5வது நாள் 150ன்னு சொல்லிட்டு 30 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்த நாள் 30 ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணி 150 ரூபா, 5வது நாள் 150 ரூபாய் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமாக நம்ம 5 நாளைக்கும் எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படின்னா 450 ரூபாய் சேமிச்சிருப்போம். 5 நாளில் 450 ரூபா சேமிக்கிறோம் அப்படின்னா 30 நாளில் நம்மளால் எவ்வளவு சேமிக்க முடியும் அப்படின்னா 2700 ரூபா சேமிக்க முடியும். 5 நாளைக்கு 450 ரூபா அப்படின்னா 10 நாளைக்கு 900 ரூபா ஆகும். ஸோ மொத்தமாக 30 நாளைக்கும் நம்மளால் எவ்வளவு சேமிக்க முடியும் அப்படின்னா 2700 ரூபா நம்மளால் தின சேமிப்பு முறையில் இந்த மெத்தடில் சேமித்தோம் அப்படின்னா சேமிக்க முடியும். இந்த 2700 ரூபா தின சேமிக்கிறதுல சேமிக்கிறோம் இல்லையா, தின சேமிப்பு முறையில், இது இல்லாமல் வேறு என்னென்ன சேமிப்பெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தின சேமிப்பு முறையில் சேமிச்சிருப்போம் ஒரு 2700 ரூபா. அது போக ரிமைனிங் அமௌண்ட்டை என்னென்ன சேமிப்பு பண்ண போகிறோம் அப்படின்னா வார சேமிப்பு பண்ண போகிறோம். வார சேமிப்பில் 4 வாரத்துக்கு 30 நாளைக்கும் 4 வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு 200 ரூபாய் வீதம் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். ஸோ 4 வாரத்துக்கும் நம்ம எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படின்னா 800 ரூபாய் நம்ம சேமிச்சிருப்போம். இது வார சேமிப்பில் 800 ரூபாய். அடுத்தது ஒவ்வொரு மாதமும் மாதத்தோட முதல்லையே மாத சேமிப்புன்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் நீங்கள் எடுத்து வச்சிடலாம். இல்லை அப்படின்னா ஒரு மாதமும் நீங்கள் மளிகை பொருள் வாங்குறீங்க, அதுக்கப்புறம் பாலுக்கு, கேஸுக்குன்னு ஒன்றுக்கும் நம்ம ஒரு பட்ஜெட் போட்டிருப்போம் இல்லையா, அதில் எவ்வளவு வருது, நம்ம எவ்வளவு ஒதுக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து அதிலிருந்தும் உங்களால் சேமிக்க முடியும். ஸோ இதில் ஒரு 800 ரூபாய், இதில் ஒரு 1000 ரூபாய் சேமிச்சிருப்போம். இது இல்லாமல் இன்னும் வேறு என்னெல்லாம் சேமிப்பு பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்ததாக உண்டியல் சேமிப்பு இல்லைன்னா சில்லறை சேமிப்புன்னு சொல்லிட்டு சேமிக்க போகிறோம். இதுவுமே 30 நாளைக்கு சேமிக்க போகிறோம். இந்த உண்டியல் சேமிப்பு இல்லை சில்லறை சேமிப்பில் நான் மினிமமாக 600 ரூபாய், 800 ரூபாய், 900 ரூபான்னு 3 அமௌண்ட்டு சொல்லியிருக்கேன். இந்த அமௌண்ட்டில் எது வேணாலும் நீங்கள் சேமிக்கலாம். இப்போ நீங்கள் 600 ரூபாய் உண்டியல் சேமிப்பில் சேமிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 20 ரூபாய் நீங்கள் உண்டியலில் போடுறது மாதிரி இருக்கும். இது ஒரு சேமிப்பு. அடுத்தது 5வதாக என்ன சேமிப்பு பண்ண போகிறோம் அப்படின்னா அவசர கால சேமிப்புன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் நம்ம எடுத்து வைப்போம் இல்லையா, அது மினிமமாக 500 ரூபாய், 1000 ரூபான்னு எடுத்து வைப்போம் இல்லையா, அதில் ஒரு 500 ரூபாய் நம்மளால் சேமிக்க முடியும். ஓகே, நம்ம மொத்தமாக ஒரு 5 விதமான சேமிப்பு பண்ணியிருக்கோம் மெத்தட் 1ல். அதில் எவ்வளவு சேமிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2700 ரூபாய் தின சேமிப்பில் ஒவ்வொரு நாளும் சேமிச்சிருப்போம். வார சேமிப்பில் 800 ரூபாய், மாத சேமிப்பில் 1000 ரூபாய்,
அது போக உண்டியல் சேமிப்பில் வந்து 30 நாளைக்கும் 600 ரூபாய். அவசர கால சேமிப்பில் நான் மினிமமாக வந்து 500 ரூபா போட்டிருக்கேன். அதே போல் உண்டியல் சேமிப்பில் மினிமமாக 600 ரூபா போட்டிருக்கேன். ஸோ மொத்தமாக நம்ம வந்து எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படின்னா 5600 ரூபாய் வந்து சேமிச்சிருப்போம். இந்த உண்டியல் சேமிப்பும் எமர்ஜென்சி ஃபண்டும் நான் மினிமம் சேவிங்ஸாக வந்து போட்டிருக்கிறதுனால 5600 ரூபாய் வந்து நம்ம சேமிச்சிருப்போம். இதுவே வந்து நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டு 1000 ருபீஸ் வந்து போடுறீங்க அப்படின்னா இன்னும் 6000 ரூபாய் வந்து நம்மளால் சேமிக்க முடியும். கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்க. எப்போதுமே வந்து ஒரே மெத்தடில் சேமிக்காமல் தனித்தனியாக பிரித்து சேமித்து அதை மொத்தமாக வந்து ஏதாவது ஒரு எஃப்டிலேயோ அந்த மாதிரி சேவிங்ஸ்லாம் போடும்போது இன்னும் நம்மளோட சேமிப்பு வந்து அதிகமாகும். இப்போ மெத்தட் 1ல் வந்து நம்ம என்னென்ன சேமிப்பெல்லாம் பண்ணலாம், எவ்வளோலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மெத்தட் 2ல் எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மெத்தட் 2ல் நம்ம 2 விதமான சேமிப்பு தான் பண்ண போகிறோம். ஒன்று தின சேமிப்பு, இன்னொன்று வார சேமிப்பு. தின சம்பளம் வாங்குறவங்க, வார சம்பளம் வாங்குறவங்கலாம் இந்த மெத்தட் 2 வந்து ஃபாலோ பண்ணலாம். தின சேமிப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 200 ரூபாய் வீதம் எடுத்து வைக்கும்போது 30 நாளைக்கு நம்ம 6000 ரூபாய் சேமிக்க முடியும். வார சேமிப்பில் 1500 ரூபாய் ஒரு வாரத்துக்கு எடுத்து வைக்கும்போது 4 வாரத்துக்கும் நம்மளால் வந்து 6000 ரூபாய் வந்து சேமிச்சிருக்க முடியும். ஓகே, மெத்தட் 1ல் ஒரு விதமான சேமிப்பு சொல்லியிருந்தோம். மெத்தட் 2ல் வார சம்பளம் தின சம்பளம் வாங்குறவங்களுக்கான சேவிங்ஸ் வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ இதெல்லாம் சேமிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். முதல் விஷயமா இந்த 6000 ரூபாய் நம்ம சேமிக்கிறோம் அப்படின்னா 6000த்தையும் மொத்தமாக ஆர்டியில் போட முடியாது. எல்லாத்தையும் பிரித்து தான் சேமிக்கணும். ஆர்டியில் வந்து ஒரு 1000 ரூபா போடலாம், இல்லை 2000 ரூபா போடலாம். நகை சீட் வந்து ஒரு 2000 ரூபா போடலாம், இல்லைன்னா கோல்டு காயினாக வந்து வாங்கி வச்சுக்கலாம். எஸ்ஐபியில் வந்து ஒரு 2000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லாம் நல்லா தெரியுது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக வந்து ஒரு பிளான் மாதிரி எல்ஐசியில் போடலாம், இல்லை குழந்தைங்களுக்கோட ஃபியூச்சருக்காக வந்து எல்ஐசி பிளான் போடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சேமிப்பில். சின்னதாக வந்து சேமித்து அதை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணிங்க, அதை வந்து இன்னும் பெருக்குனீங்க, சேமிப்பை வந்து இன்னும் வந்து பெருக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் தான் நம்மளோட சேமிப்பு இன்னும் அதிகமாகும். இந்த மாதிரி சின்னதாக சேமித்து இந்த மெத்தட்லாம் வந்து நீங்கள் இன்னும் சேமிப்பு பெருக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.